பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவனாவும் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் வார்த்தை அநேக காரியங்களுக்காக, எப்படி அநேக காரியங்களுக்காக கவலைப்படுகிறாய். லூக்கா புத்தகம் 10வது அதிகாரம் 41வது வசனம். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைய நாளில் எந்த ஒரு ஜனத்தை பார்த்தாலும், எந்த மனுஷனையோ மனுஷையோ பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனையை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள். சிலரிடம் பேச தொடங்கினால் போதும், வியாதி, போராட்டம், என் நீதியை விசாரிக்க யாருமே இல்லையே, என் கடனை தீர்க்க யாருமே இல்லையே, அடுத்து என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கே தெரியவில்லையே, அவர்கள் அதை வாங்கி விட்டார்கள், இதை இவர்கள் வாங்கி விட்டார்கள், பக்கத்தில் பைக் வாங்கி விட்டார்கள், பக்கத்து வீட்டில் கார் வாங்கி விட்டார்கள், எதிர் வீட்டில் சொந்த இடமே வாங்கி விட்டார்கள், சொந்த வீடு, அடுத்த பக்கத்தில் உள்ளவங்க சொந்த வீடு வாங்கி விட்டார்கள், பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு திருமணம் ஒழுங்காகிவிட்டது, நம் பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லையே, என் மனதை புரிந்து கொள்ள யாருமே இந்த வீட்டிலே இல்லை, உலகத்திலே இல்லையே, நான் வியாதியாயிருக்கிறேன், என் பிள்ளைகள் சிறு பிள்ளைகள், நான் எப்படிதான் வளர்க்க போகிறேன் என்று எனக்கே தெரியவில்லை, வீட்டில் உணவு இல்லை, உடை இல்லை, ஐயோ நான் நாளைக்கு என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கே தெரியவில்லை, ஐயோ என் சரீரம் செத்து போய்விட்டதே, ஐயோ எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே. கணவன் மனைவி குறித்தும், மனைவி கணவனை குறித்தும் உள்ள கவலை, தேவ பிள்ளைகளுக்கு சபையை குறித்த கவலை, பணத்தை மற்றவரிடம் கொடுத்து விட்டு திருப்பி கிடைக்குமா என்ற கவலை, பணத்தை வாங்கிவிட்டு திருப்பி கொடுக்க முடியுமா முடியாதா என்ற கவலை, நாளை நான் செத்து போனால் என் பிள்ளைகளை யார் பார்ப்பார்கள் என்ற கவலை, நான் திருமணம் முடிக்க போகும் கணவர் எப்படிப்பட்டவரோ என்ற கவலை, எனக்கு தகப்பனும் தாயும் உறவுகளும் இல்லையே என்ற கவலை, இது ஆண்டவரின் சித்தமா என்று குழம்பி கவலைப்படுவது. தேவ பிள்ளையே, பவுல் அப்போஸ்தலன் சொல்ற, தேவ பிள்ளையே ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீங்க. கவலை இல்லைன்னு சொல்கிறாரு. தேவ பிள்ளையே ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடம் வைத்துவிட வேண்டும். தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, வேதத்தில் லூக்கா 10வது அதிகாரம் 38 அந்த வசனம் 42 வருஷம் வாசித்தா, அந்த வசனத்துல என்னன்னா, இரு சகோதரிகள் இருக்கிறாங்க. அந்த சகோதரிக இயேசுவை வீட்டுக்குள் அனுமதித்தார்கள் போட்டிருக்கு. இயேசப்பா அங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு ரோட்டுல ஒரு கிராமத்துக்கு போகும்போது இரு சகோதரி அவரை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க, மார்த்தாள் மரியான்னு. அதுல மூத்தவள் இயேசுவுக்கு சாப்பாடு செய்து கொடுப்பதில் பயங்கர வேலை செய்து கொண்டே இருக்கிறார். தன் சகோதரி தனக்கு கூட உதவி செய்ய வரவில்லை என்று கவலையும் பட்டு கொண்டிருக்கிறார். இயேசு வந்துட்டாரு, அவருக்கு ஏதாவது செய்து கொடுக்குன்னு சொல்லி அவன் ட்ரை பண்றா. வேலை செய்யும் போது அவன் சகோதரி இயேசப்பா பாதத்திலே இருக்கிறா. அவர் சொல்ற ஆலோசனை கேட்டிருக்கா, ஐயோ நம்ம கூட அவ வரல, வேலைக்கு உதவி செய்யலே, அப்படி கோபத்தில் இருக்கிறா. ஆனால் இளைய சகோதரிய இயேசுவின் பாதத்தில் இருந்து இயேசுவின் போதனைகளை கேட்டு தன்னுடைய எல்லா கவலைகளை மறந்தவளாய், தன்னுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பினவளாய், இயேசுவே பரலோகத்திற்கு நம்மை அழைத்து செல்ல முடியும் என்று அறிந்தவளாய் அவர் போதனைகளை கேட்டு அறிந்து கொண்டாள். தேவப்பிள்ளை, ஆனால் அவள் சகோதரி இயேசுவுக்கு முன்பாக போதனைகளை கேட்காமல் உலக கவலைகள் தன்னால் உலக கவலையில் தன்னை மறந்தவளாய் தன் சகோதரிக்கு போதித்துக் கொண்டிருந்த ஆண்டவரே குறை சொல்ல தொடங்கிவிட்டாள். அருமையானவர்களே, இன்று ஆண்டவருக்கு எதற்கெல்லாம் கவலைப்பட வேண்டும்? ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இன்று அநேகருக்கு எதற்கெல்லாம் கவலைப்படணும்னு தெரியாமல் தேவையில்லாத காரியங்களுக்கு கவலைப்பட்டு தேவனையே சோதிப்பார்கள். தேவ பிள்ளைகளே, கவலைப்படாதீர்கள். உங்கள் கவலைகள் எல்லாம் நம்மை படைத்த உருவாக்கிய ஆண்டவரிடம் சொல்லிவிடுங்கள், அவர் பார்த்துக் கொள்வார். உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. என்ன செய்ய முடியும்? நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. பின்பு எதற்காக கவலைப்படுகிறீங்க தேவ பிள்ளைகளே? நடந்ததையே நினைத்து கவலைப்படுவதை விட்டு இனி என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் யோசிக்கணும். எப்படி என்ன செய்யலாம் என்பதை மட்டும் சிந்தித்து கற்றுக்கொள்ளுங்க. தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் கவலைகளை எல்லாம் தேவனிடத்தில் சொல்லிவிட்டு கவலையின்றி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் கவலை எல்லாம் அவர் ஏசப்பா யார் பார்த்துக் கொள்வாரு? ஏசப்பா பார்த்துக் கொள்வாரு. இனி நம்ம கவலைகளை எல்லாம் மாற்றும் ஆண்டவரிடத்தை ஜெபிப்போமா? ஜெபம். பரிசுத்த ஆண்டவரே இயேசுப்பா, ஸ்தோத்திரம். இயேசுப்பா, இந்த நாளிலும் கவலையினால் வேதனையோடு இருக்கும் இவர்களுக்காக ஜெபிக்கிற தகப்பனே. இயேசுப்பா ஆண்டவரே, இவர்களின் வாழ்வில் உள்ள வியாதிகளை குறித்த கவலைகள், குடும்பத்தில் கணவனை குறித்த கவலை, மனைவியை குறித்த கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை, சரியான வேலை இல்லாததால் ஆண்டவரே, சரியான வேலை இல்லாததால் குறித்த கவலை, கடனை அடைக்க முடியவில்லை, வாங்கின கடனை அடைக்க முடியவில்லை என்கிற கவலை, திருமணம்
திருமணம் இவ்வளவு வயசாகி திருமணம் ஆகவில்லையே என்ற கவலை, பேங்க் லோன் கிடைக்கவில்லையே என்ற கவலை, பேங்க் லோன் வாங்கிவிட்டு அதை அடைக்க முடியவில்லையே என்ற கவலை, ஆண்டவரே பிள்ளை நன்றாக படிக்கவில்லையே என்ற கவலை, தாய் தகப்பன் இல்லையே என்ற கவலை, என் சரீரத்தை இழந்து விட்டேனே என்ற கவலை, நான் தேவனை தேடாமல் உலக ஆசையை, ஆண்டவரே நான் உம்மை தேடாமல் உலக ஆசையால் உலகத்தோடு உலக வேஷம் தரித்து விட்டேனே என்ற கவலை, என்னால் உதவி செய்ய முடிந்தும் யாருக்கும் நான் உதவி செய்யாமல் வாழ்ந்து விட்டேனே என்ற கவலை. ஆண்டவரே இப்படி யாரெல்லாம் கவலையோடு இருக்கிறார்களோ எசப்பா, அவர்களின் கவலைகளை மாற்றி சந்தோஷப்படுத்துவீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவன் தாமே இவர்களையும் இவள் குடும்பங்களையும் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.